ராகவ் ஒரு நாள் வரதை பார்த்துட்டு அபி எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக இருக்காங்க. அதை பார்த்து ராகவ் அபி வந்துட்டியா அப்படின்றாரு. நான் இப்போ தானே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அபி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, இல்லை நானும் அதே ஏரியாவிலேருந்து தான் வரேன். ஆனால் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் நீங்கள் யோசிக்கல, என்ன சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் மது யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்தளவு மது மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்றாங்க. அதை கேட்டு ராகவ் அப்செட் ஆகிடுறாரு. என்ன அபி இப்படிலாம் பேசுகிற நீ? சித்தி தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் சித்தி சொன்னாங்க இந்த மாதிரி மது இருக்க இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கான்னு தெரியல அப்படின்னு. உடனே நீங்கள் போயிட்டீங்க அதானே. அப்போது எனக்கும் அந்த பிரச்சனை வரும்னு நீங்கள் யோசிக்கல. ஏன்னா உங்களுக்கு என்னை பற்றி அக்கறை கிடையாது. ஏன்னா என் மேலே உங்களுக்கு லவ் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யார் மேலே லவ் வச்சுருக்கீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு, அபி நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பார், மது மேலே வச்சிருக்கிறது நான் அக்கறை மட்டும்தான், லவ் எல்லாம் கிடையாது. நீ தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிற. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் அவர் போயிடாரு. நம்ம வெளிப்படையாக கேட்டோம்ல, அதுதான் சாருக்கு கோவம் வருது. உண்மையை சொன்னால் எல்லாருக்கும் கோவம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. முறையிலையும் அபியை பேரும் நெருக்கடி உண்டாக்கணும், சீக்கிரமாகவே அபி மதுவுக்கும் ராகவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணாங்க, நிறைய கிரியேட்டிவிட்டி பண்ணுறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வேணும்னே இன்னும் அதிகமாக கிரியேட் பண்ணுறாங்க. மதுவுக்கு உடம்பு சரியில்லை, மது இதுக்கப்புறம் கர்ப்பம் ஆவாலோ இல்லையோ தெரியல, பாவம் மது அப்படின்லாம் கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. இதனால் உடனே அபி முடிவெடுக்கிறாங்க, இதை இப்படியே விட்டால் வேலைக்காகுது, சீக்கிரமாகவே உங்கள் இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகணும், பாவம் மது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வக்கீல்கிட்ட டைவர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு கொடுக்குறாங்க ராகவ் கிட்ட. ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. நீ எதுக்காக இந்த டைவர்ஸ் பேப்பரை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்காகனா நம்ம ரெண்டு பேர் மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம், நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சாதான் நீங்களும் மது கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் தானே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இடைஞ்சலாக இருக்கேன், நான் போயிட்டு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, நீங்கள் விரும்பின பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இது நானே எடுத்த முடிவு தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கேன், நீங்களும் கையெழுத்து போட்டிங்கன்னா நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் செம்மையாக டென்ஷனாகி அப்படியே கிழிச்சு போகிறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன், உனக்கு ஏன் இவ்வளோ ஒரு தைரியம், எங்கேருந்து இந்த மாதிரி தைரியம், இந்த விஷயத்தை உங்கள் அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லட்டுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் யார்கிட்ட வேணால் சொல்லிக்கங்க, என்னோட முடிவு இதுதான். ஏன்னா நம்ம எப்படி பிரிய போகிறோம் நம்ம இப்போவே டைவர்ஸ் வாங்கி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அப்போ தானே கரெக்டாக பிரியும் போது எல்லாமே கரெக்டாக இருக்கும், அப்போ தான் நீங்களும் மதுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் இருக்கும்போது உங்களுக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன், எதுக்காக எனக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, நீங்கள் மதுவை விரும்புறது உண்மை தானே, அப்போ கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தப்பு, நான் மதுவை விரும்பலை புரியுதா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காலகட்டத்தில் நான் மதுவை விரும்பினது உண்மைதான், ஆனால் அது அதோடு முடிஞ்சிச்சு, எப்போ உன்னை கைப்பிடிச்சனோ, எப்போ கல்யாணம் பண்ணணும், மதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் நீயே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இங்கே பாருங்கள், மது உங்களை நம்பி இழக்கக்கூடியது இழந்திருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அதனால் மதுவை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு ராகவ் யோசிக்கிறேன், இப்போ என்ன சொல்கிறா, ஒன்றுமே புரியல, இழக்கக்கூடியது மது இழந்தானே என்ன அர்த்தம், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. இவ ஏதோ மனசில் வச்சுருந்தா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, ஒருவேளை மதுவும் என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாரு. என்னை பற்றி அப்படிலாம் யோசிச்சாலா, இப்போல்லாம் யோசிச்சிருக்கே கூடாது, கண்டிப்பாக அப்படி யோசிச்சிருக்க மாட்டா அபி, எனக்கு தெரியும் என் அபியை பற்றி, என்னை பற்றி அப்படிலாம் தப்பாக நினைக்க மாட்டா, ஆனால் அவர் பேசுகிற பேச்சு எல்லாமே அப்படி தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இதுக்கப்புறமா டிலே பண்ணால் வேறு வழியே கிடையாது, நம்ம காதலை சொல்லியே தீரணும், நம்ம காதலை சொன்னோன்னா அபி கண்டிப்பாக நம்மளை ஏற்றுப்பா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நம்ம அபி கிட்ட லவ்வை சொல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாரு ராகவ்.